மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் குஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்மையின்மை அல்லது ஈடி என்று சொல்லப்படுகின்ற இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்களுக்கு ஆண்குறியிலே விரைப்பற்ற தன்மை காரணங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பல பேர் இந்த நிகழ்ச்சியின் பிற்பாடு உலகம் முழுவதும் இருந்து எனக்கு தொலைபேசியின் மூலமாக கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஐயா, எனக்கு இந்த நோய், இந்த பிரச்சனை எதனாலே ஏற்படுகிறது? மன அழுத்தத்தினாலே ஏற்படுகிறதா அல்லது உடலிலே ஏற்படுகின்ற ஏதாவது ஹோமோன் குறைபாடு, நோய்கள் இவற்றின் காரணமாக ஏற்படுகிறதா என்பது இன்று நாங்கள் பார்க்க போட விடயம் என்னவென்றால், ரெண்டையும் எவ்வாறு நாங்கள் பிரித்து பார்ப்பது. அதாவது ஆர்கானிக் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லுவோம், உடலிலே இருக்கின்ற நோய் காரணமாக ஏற்படுகிற பிரச்சனை. ரெண்டாவதாக சைக்கோஜெனிக் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற மனநிலை காரணமாக ஏற்படுகிற பிரச்சனை. இதற்கு முதல் நாங்கள் கொஞ்சம் இந்த உடற்தொழிலை பற்றி பார்க்க வேண்டும். உதாரணமாக ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெண் சிறு வயது, 1 வயது 2 வயது அப்படியே வளர்ந்து கொண்டு வருகிறார். ஒரு நிலையிலே வருகின்ற போது உடல் அவரை தயார்படுத்துகிறது என்னத்துக்காக வேண்டி என்றால், ஒரு கணவருடனோ அல்லது ஆண் துணையுடனோ அவள் பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக் கொள்வதற்கும் அவர் தாயாவதற்கும் என்றபடினாலே தான் அவர்களுடைய, அதாவது இந்த வயசு போக 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 வளர்ந்து கொண்டு வர அவருடைய மார்பக வளர்ச்சி ஏற்படுகிறது, மார்பகங்கள் பெருக்கின்றது. அதே நேரத்திலே அவர்கள் வயதுக்கு வந்து விட்டார்கள், தாயாவதற்குரிய தகுதி பெற்று விட்டார்கள். ஒரு ஆணுடனோ அல்லது கணவனுடனோ தன்னுடைய பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதை வெளிக்காட்டுகின்ற ஒரு செயல்தான் இந்த பீரியட்ஸ் அல்லது மென்சுரேஷன் அல்லது எங்களுடைய மாதவிடாய். எனவே அந்த மாதவிடாய் ஏற்பட்ட பிற்பாடு, மென்சுரேஷன் ஏற்பட்ட பிற்பாடு எங்களுக்கு தெரியும், ஒரு பெண் எல்லாவற்றுக்குமே தயாராகி விட்டார். ஆண் இவ்வாறு தயாராகி விட்டார் என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது? அதை எவ்வாறு நாங்கள் அறிந்து கொள்வது என்றால், முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். சில பேருக்கு உங்களுக்கு தெரியும், இந்த மீசை கொஞ்சம் மயிர் இந்த மீசை பகுதியில் அரும்ப வரும். அதே நேரத்தில் கமக்கட்டிலே மயிர் முளைக்கும். அதே நேரத்திலே அவருடைய இந்த பியூபிக் ஏரியா என்று சொல்லப்படுகின்ற இந்த அடி வயிற்று பகுதியிலே அவருடைய ஆண் குறியுடன் சேர்த்து மயிர் முளைக்கின்றது. அதே நேரத்திலே இரவிலே அவரை அறியாமலேயே ஆண்குறி விரைப்பு அடைகிறது. அதை நாங்கள் இரெக்ஷன் என்று சொல்லுவோம். அவ்வாறு போக போக ஒரு 14 இருந்து 21 நாட்கள் மட்டும் அவருக்கு காலையில் எழும்பி பார்த்தால் அவருடைய அண்டகாமனிலேயோ அல்லது அவருடைய அண்டவையாரிலேயோ அவர் உடுத்தி இருக்கின்ற உடுப்பிலேயே என்ன நடைபெறும்? ஒரு திரவம் வெளியேறி இருக்கும். இதை நாங்கள் விந்து திரவம் என்று சொல்லலாம் அல்லது சுக்கில பாயம் என்று சொல்லலாம். அதாவது இஜக்குலேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். இதிலே இருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆண் பெண்ணை போல ஒரு தகப்பனாவதற்கு அல்லது ஒரு பெண்ணுடன் தொடர்பினை வைத்துக் கொள்வதற்கு அவர் தயாராகி விட்டார். இந்த இரவிலே ஏற்படுகின்ற இந்த ஆண்குறியினுடைய விரைப்பை, இரெக்ஷனை நாங்கள் எவ்வாறு சொல்லுவோம் என்றால், டியூப் சீன்ஸ் என்று சொல்லுவோம். TUMBSCENCE டியூப் சென்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது இது ஒரு ஆங்கில வசனம், அதற்கு கொடுக்கப்படுகிற ஆங்கில வசனம் டியூப் சென்ஸ். எனவே இந்த இரெக்ஷனானது, இந்த இரவிலே ஏற்படுகிற விரைப்புத்தன்மை எந்த ஒரு ஆணுக்கும் சாதாரணமாக ஒரு இரவிலே 2 இருந்து 6 தரம் அவர்களுக்கு இந்த விரைப்புத்தன்மை ஏற்படலாம். 2 இருந்து 6 தரம் ஏற்படலாம். அதுவும் கூட இந்த விரைப்புத்தன்மை என்ன நேரத்தில் ஏற்படுகிறது என்றால், நித்திரை கொள்ளுகின்ற போது இந்த நித்திரையிலே 2 விதமான நித்திரை இருக்கிறது. REM ஸ்லீப், நான் REM ஸ்லீப். அதாவது REM என்றால், REM என்றால் ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். அதாவது என்னவென்றால், இந்த நித்திரை கொள்ளுகின்ற போது எங்களுடைய இந்த கண் இமைகள் எல்லாம், கண் எல்லாம்
வேகமாக துடித்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் என்று சொல்லுவோம். இன்னொரு நித்திரை இருக்கிறது நான் ஆர்இஎம் ஸ்லீப் என்று சொல்லுவோம். எனவே இந்த விரைப்புத்தன்மையானது என்ன நேரத்தில் ஏற்படுகிறது என்றால் இது ஆர்இஎம் ஸ்லீப் தான் எங்களுக்கு மிகவும் முக்கியம். அந்த நேரம் தான் எங்களுடைய மூளையெல்லாம் திருப்பி புத்துணர்ச்சி பெறுகிறது. மிகவும் முக்கியமாக இந்த ஆர்இஎம் ஸ்லீப்பில் தான், அதாவது கண்கள் வேகமாக துடித்து கொண்டிருக்கின்ற இந்த நித்திரையிலே தான் எங்களுடைய ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை ஏற்படும். சாதாரணமாக ஒரு நாளிலே 2 இருந்து மிக கூடுதலாக 6 தரம் இந்த விரைப்புத்தன்மை ஏற்படலாம். அதே நேரத்திலே ஒவ்வொரு 14 நாளிலிருந்து 21 நாட்களுக்கு ஒரு தடவை அவர்களை அறியாமலேயே இரவிலே அவருடைய விந்துகள் அல்லது சுக்கிலப்பாயம் வெளியேற இருக்கும். இதுதான் ஒரு ஆண் தான் வயதுக்கு வந்து விட்டார் என்பதை காட்டுகின்ற ஒரு அறிகுறி. எனவே இதை எவ்வாறு அறிந்து கொள்வது? பல பிரச்சனைகள், கோர்ட் ஆஃப் லா என்று சொல்வோம், அதாவது நீதிமன்றத்திலே பல பிரச்சனைகள் போகும். ஒரு பெண் ஒரு ஆணுக்கு எதிராக ஒரு வழக்கு தொட முடியும். இவர் ஆண் இல்லை, இவருக்கு ஆண்மை இல்லை, இவருடைய ஆண்குறிய விரைப்புத்தன்மை இல்லை என்று சொன்னால் நாங்கள் இதை எவ்வாறு நிரூபிப்பது என்றால், பழைய காலத்தில் என்ன செய்வோம் என்றால் அந்த ஆணினுடைய ஆண் குறியை சுற்றி ஒரு ஸ்டாம்பை ஒட்டி விடுவோம். ஸ்டாம்புன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு முத்திரை, அதாவது ஒட்டலாம், அப்படியே ஒட்டி விடுவோம். ஒட்டிவிட்ட பிற்பாடு அவருடைய விரைப்புத்தன்மை ஏற்படுகின்ற போது இந்த முத்திரை அப்படியே உடைத்து விடும். ஆனால் இதிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்றபடியினாலே இப்போது இந்த கோர்ட் ஆஃப் லா, அதாவது சட்டத்திலே கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை என்னவென்றால், இப்படிப்பட்ட ஆண்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய இந்த ஆண்குறியை சுற்றி ஒரு ரிங், ஒரு வளையத்தை, ஒரு மோதிரம் மாதிரி ஒரு வளையத்தை போடுவோம். 2 வளையத்தை போட்டு அந்த வளையத்தில் இருந்து என்ன இருக்கும் என்றால் அதில் ஒரு சென்சர் இருக்கும். அந்த சென்சரை ரிசீவ் பண்ணுற பெற்றுக்கொள்ளுற ஒரு வாங்கி அந்த ஆணினுடைய தொடை பகுதியிலே நாங்கள் அப்படியே தொடையோடு சேர்த்து கட்டி வைத்திருப்போம். என்றபடியினாலே பிறகு நாங்கள் சொல்லுவோம் ஆணை சாதாரணமாக நித்திரை கொள்ள சொல்லி. எனவே நித்திரை கொண்ட பிற்பாடு இந்த ஆண் குறியிலே விரைப்புத்தன்மை ஏற்பட்டால் அந்த வளையம் அல்லது ரிங்கிலே இருக்கிற சென்சர் அந்த சிக்னலை அந்த வாங்கிக்கு, தொடையிலே கட்டி வைக்கப்பட்ட வாங்கிக்கு அனுப்புகிறது. இது அதாவது சட்டத்தின் மூலம் கோர்ட் ஆஃப் லோவினாலே கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டுதான் நாங்கள் என்ன சொல்லணும், ஒரு ஆண் சாதாரணமாக அவர் ஆணுக்கு சாதாரணமாக ஒரு ஆண் குறியினுடைய விரைப்புத்தன்மை ஏற்படுகிறது என்பதை எங்களால் 100க்கு 100% நிரூபிக்க முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றொரு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கு இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.